நான் எப்பவுமே காலைல எழுந்தோடனே முருகர் சாமி தான் கேட்பேன். கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்ய போகிறோம். பொங்கலுக்கு ஊற வச்சுருக்கேன். பொங்கல் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்து சட்னி. நார்மலாக தேங்காய் சட்னி மாதிரி செய்யக்கூடாது. இதில் நீங்கள் கொத்தமல்லி பச்சையாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா பொட்டுக்கடலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா அலசிட்டு மட்டும் போட்டால் போதும், வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் லைட்டாக உப்பு, இது போட்டு நீங்கள் அரைச்சிட்டு டேஸ்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வேணுன்னா நீங்கள் புதினா கூட கொஞ்சம் பச்சையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெறும் உடச்சக்கல்லையும் தேங்காயும் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இப்போ அரைக்க போகிறேன். அடுத்தது பொங்கல் எப்படி செய்யணுன்ற மாடலையும் சொல்கிறேன். இது நம்ம ஒரு டீ குடிச்சிடலாம். எனக்கு காலையில் இருந்தால் கொஞ்சம் டீ குடிக்கணும். அது எல்லாருக்கும் இருக்கிற பழக்கம். ஆனால் டீ குடிக்கக்கூடாதுன்னு காலையில் டைமில் நம்ம குடிப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு நம்ம ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டுச்சு. இது பழைய சாதம். இதையும் கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக கரைச்சி போட்டால் போதும். நைட் வைக்கிற பழைய சாதத்தையும் கொஞ்சமாக எடுத்து கரைச்சிட்டு அதில் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சில பேர் பொங்கல் செஞ்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுவாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுருவேன். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பழைய சாதத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் வேலை பார்க்குறேன்னா அந்த ஓனர் அம்மா தான் சொல்லி தந்தாங்க. இது பழைய சாதத்தை கொஞ்சம் கரைச்சி போட்டு சூப்பர் டேஸ்ட்டு வரும். அவங்க சொன்ன ஐடியாவில் தான் நான் பொங்கல் இப்போ செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன் யோசனை பண்ணி பேசுகிறேன்னு நடுவில் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க பசங்களும் அத்தையும். அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. நம்மளோட இதுவை சொல்கிறேன். தாளிச்சாச்சு, அரிசி போட்டாச்சு, அந்த ரைஸ் நைட்டு வச்ச ரைஸை கரைச்சியும் ஊற்றிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் லைட்டாக. குக்கரில் வைக்கிறீங்கன்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி வைங்க. ஆனால் பொங்கல் நல்லா குழஞ்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூட நெய் போட்டுக்கோங்க. இறக்கிட்ட பிறகு நெய் மேலே ஊற்றிக்கலாம். தாளிக்கும் போதும் ஊற்றிக்கலாம், இல்லை இறக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 விசில் 3 விசில் வந்தால் போதும். நல்லா குழன்னு வந்த பிறகு நம்ம அந்த முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரையை அதில் போட்டுடலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு கீர் பிடிக்காதுன்றவங்களுக்கு நீங்கள் கீர் போட தேவையில்ல, நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் உங்களுக்கு நான் பூரி, சில பேர் பூரி சரியாக உப்பிட்டு வரவே வராது. சில பேர் சொல்லுவாங்க பூரிக்கு சரியாக உப்பியே வராதுன்ட்டு. அது எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ணணுன்ட்டு. பூரி நல்லா உப்பசமாக வரதுக்கான ஒரு இது நான் காமிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கெஸ்ட்டு பாருங்கள். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சா தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு சட்னியோடு சேர்த்து சூப்பரான காலையில் பொங்கல் சாப்பிட்லாம். எங்கள் பாப்பாவுக்கு இந்த சட்னி தான் பிடிக்கும். சூப்பராக இருக்கா? கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாய்.